ஃப்ரெண்ட்ஸ், மேட்ச் நம்பர் 58 சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் குஜராத் டைட்டன்ஸுக்கும் மேட்ச் நடக்குது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடக்குது. இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு, ஜிஎலுக்கு எந்த பிளேயர்ஸ் எடுக்கலாம், எந்த பிளேயர்ஸ் த்ரெட்ஸ் அதிகமாக இருக்கு, யாருக்கு சிவிசி ஆப்ஷன் இந்த இதில் எந்த இன்னிங்ஸில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்க இதை பொறுத்தவரை எல்லாமே ஃப்ரீ மட்டும்தான். இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா பிச் கண்டிஷன் பேட்டிங் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நியூட்ரலா சப்போர்ட் ஆகும். அதுவும் எந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா நல்ல ஸ்லோ டெலிவரி போடுறவங்க, பேக்கப் லென்த் போடுறவங்க, கட்டர்ஸ் பால் போடுறவங்க, அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் ஆகும். இப்போ மோஹித் சர்மா மாதிரி ஆட்களுக்கும் சப்போர்ட் இந்த மாதிரியான பவுலர்ஸ்க்கு ஆகும். மேட்சஸ் 32 மேட்சஸ் பிளே பண்ணதுல 13 ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் வின் பண்ணவங்க 18 பண்ணியிருக்காங்க. ஒன்று டை ஆயிடுச்சு. பிலோ ஸ்கோர் 150 பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. 150 to 169 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 170 to 189 8 டைம்ஸ், 190யும் 8 டைம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 190 வரை வருது. ஆனால் சேசிங் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 5 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் சேசின் வின் பண்ணிருக்காங்க. ஆனா 190 200க்கு மேல போச்சுன்னா சேசின் பண்றது கஷ்டமா இருக்கு. ஹை ஸ்கோர் பாத்தீங்கன்னா 234ம், லோ ஸ்கோர் 66ம் அப்டேட் ஆயிருக்கு. இந்த மேட்சை பாருங்க. 4 மேட்ச்லயுமே ஃபர்ஸ்ட் பிளே பண்ணவங்க 3 இதுல 150க்கு மேல ஸ்கோர் பண்ணிருக்கிறாங்க. ஒரு இதுதான் ஜிடி ரொம்ப லோ ஸ்கோர் ஆயிருக்கு. அது நம்ம சொல்லியிருந்தோம். டோட்டலா பேட்டிங்க்கு சப்போர்ட் ஆகும்போது ஒன்னு பவுலிங்க்கு மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த மேட்ச் பிச்சு அப்டேட் ஆகும்போது பாருங்க, பிச்சில் கிராக் அதிகமா இருக்கா, ரெட் சாயில் பிச்சா, இது பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகுற மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போய் பாருங்க. ஒரு மேட்ச்ல இந்த மேட்ச்ல ஒரு இன்னிங்ஸாவது பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாகும், பால் நின்று வர மாதிரியான கண்டிஷன் வரலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் டேக்கிங் இதுல ஸ்பின்னர்ஸ் 15ம் பேசர்ஸ் 23ம் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் 8 விக்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல 7 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேஸ் பவுலர்ஸ் 15 விக்கெட் எடுத்திருக்காங்க, அந்த டெத் பவுலிங்ல எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஈக்குவலா கிடைக்குது. அந்த டியூ வராத பட்சத்துல அந்த ஸ்பின்னர்ஸுக்கு டாமினேட் பண்ணுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. இது சிஎஸ்கேக்கும் குஜராத்துக்குமான முக்கியமான மேட்ச். அதுவும் சிஎஸ்கேக்கும் ரொம்ப முக்கியமான மேட்ச். 2 பேரும் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 6 மேட்சஸ் பிளே பண்ணதுல 3 வின் 3 லாஸ் ஆயிருக்காங்க. வென்யூலையும் பாத்தீங்கன்னா 2 பிளே பண்ணதுல 1 வின் 1 லாஸ் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்போ இந்த மேட்சை வின் பண்றவங்க ஒரு நல்ல ஒரு சேஃப் இதுல சிஎஸ்கே பொசிஷனுக்கு போயிருவாங்க. குஜராத் டீம்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா 1 or 2 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. மேபி இந்த சந்தீப் வாரியரை திரும்ப டீமுக்குள்ள கொண்டு வரலாம், இல்ல பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் கொண்டு வரலாம். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சேஞ்சஸ் வேணா ஏதாவது பண்ணலாம். கெய்க்வாட், ரகானே அதே இதுல தான் மேக்சிமம் உள்ள வர பிளே பண்ணுவாங்க. மேபி ஒரு பவுலிங்ல வேணா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம். மேபி இல்லைன்னா அவங்க அதே இதுல தான் பண்ணுவாங்க. அந்த தாக்கூருக்கு பதிலாக வேணா அந்த ஹங்கேர்கரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அவர் பேட்டிங்கும் பண்ணுவார். ஸோ இப்போ அவுட் ஆனா அவங்களுக்கு அந்த இதை எடுத்துக்கலாம். மேபி அந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சௌத்ரி உள்ள வர்றதுக்கும் ஒரு சில வாய்ப்பு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேக்கும் ஜிஏடிக்குமான மேட்சோடைய இந்த இதில் இப்போதைக்கு வர ஹை பெர்சன்டேஜ் கேப்டன் கெய்க்வாட் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹை பெர்சன்டேஜ் விசி பார்த்தீங்கன்னா ஜடேஜா இருக்காங்க. இது இந்த ஆப்பை பொறுத்தவரை எப்படி இருக்கு. மற்ற ஆப்பில் பார்த்தீங்கன்னா சுதர்சனும் அந்த ஹை ஃபேண்டசி பிளேயர்ஸால செலக்ட் பண்ண சிவிசி ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு பிளேயரு. ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சோட ஃபர்ஸ்ட் பவர் பிளே ப்ராக்ரஸ், வென்யூ ப்ராக்ரஸ் நம்ம சொல்லியிருப்பேன். பவர் பிளே ப்ராக்ரஸ் எப்படி இருக்கு, அதை வச்சு எந்த பிளேயரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பவர் பிளே ப்ராக்ரஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வர இந்த நடந்த ஐபிஎல்ல ஃபஸ்ட்டு நான் இதுவரை அங்கே நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணவங்க 1, பேட்டிங் செகண்டு பண்ணவங்க பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேசின் இங்கே பண்ணிடுறாங்க. அதாவது எப்படின்னா 190 அந்த மாதிரி ஸ்கோர் இருந்துச்சுன்னா பண்ணிடுறாங்க. கிரவுண்டை பொறுத்தவரை பேட்டிங் பவுலிங்க்கு சப்போர்ட் ஆகும்.
அதே மாதிரி இந்த கிரவுண்டு வந்து கொஞ்சம் பால் வந்து நின்று வரும். ஸோ அப்போ அந்த மாதிரி டயத்தில் வந்து எந்த பிளேயர்லாம் நல்லா போட வாய்ப்பு இருக்கும்னா இந்த மோஹித் சர்மா. ஒரு சில மேட்ச் அவர் பண்ண லாஸ்ட் மேட்ச் பண்ணலை, ஆனால் இந்த மேட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் மாதிரி அந்த லோ டெலிவரி பண்ணுறவங்க, பேக்கப் டெலிவரி பண்ணுறவங்க, ஷார்துல் தாக்கூர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க சாண்ட்னரு, இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோ டெலிவரி பண்ணுறவங்க வந்து விக்கெட் எடுத்துருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பவர் பிளே ப்ராக்ரஸ் வந்து எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னா, இப்போ இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்தால் பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து மேக்ஸிமம் ஒரு விக்கெட் விழ ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 விக்கெட் விழ ஒரு வாய்ப்பு. இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சாக இருந்து ஒரு பக்கம் பவுலிங் பிச்சாக இருக்கிற கண்டிஷன் அது மாறுறப்போ அப்படி ஆகுது. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக்கி பேட்டினுக்கு கொடுத்தாலும் பால் பிச்சு ஆகும்போது அந்த சர்ஃபேஸ் ஹார்டாகி அடுத்து பவுலினுக்கு மாறும் போது பால் நின்று வரும். அப்போ அதில் வந்து ஷாட் மிஸ் பண்ணி அவுட் ஆவாங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக பவுலினுக்கு மாறுது அப்படின்னா 2 இது பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் 2 இது செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பவர் பிளேயில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒன்றும் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 2 விக்கெட் இல்லை 1 விக்கெட் போக ஒரு இது வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை கெய்க்வாட் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் தான். அவர் வந்து யார் பால் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா ரஷீத் கானு, ஜோஷ்வா லிட்டிலு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்லோ டெலிவரி போடுற அந்த மோஹித் சர்மா ஒரு வேளை பவர் பிளே போட மாட்டார், அவர் லேட்டாக தான் போடுவார். அந்த மாதிரி போட்டாங்கன்னா அவுட் ஆக ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர் ஹிட்டு கேப்டன் அளவுக்கு ப்ளே பண்ணலாம், இல்லை ஃப்ளாப் ஆயிடலாம். ஸோ இவரை வந்து சிஎஸ்கே வின் ஆகிற டீமில் ஒரு 4 டீம் வச்சிங்கன்னா 4 டீம் வைக்காமல் எடுத்து பாருங்கள். இப்போ ஜடேஜா எப்படி வருவாருன்னா, ஜடேஜா வந்து இந்த மேட்ச் வந்தால் ட்ரீம் டீம் வருவார், இல்லை ஃப்ளாப் ஆயிடுவார். இந்த மாதிரி கண்டிஷனில் தான் இப்போ இருக்காரு. அது எப்படின்னா கெய்க்வாடு நல்லா விளாண்டாருன்னா இவர் மேபி ஃப்ளாப் கூட ஆயிடலாம். அப்படி கெய்க்வாடு வந்து ஒரு வேளை வந்து ஃப்ளாப் ஆறாருன்னா இவர் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு வருவார். ரஷீத் கான் வந்து பவுலிங் போட்டாலும் பேட்டிங் பண்ணால் மட்டும்தான் ட்ரீம் டீம் வர இந்த மேட்ச் வாய்ப்பு இருக்குது. வேணால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இதுலேருந்து 1 இல்லைன்னா 2. இப்போ இந்த மேட்சை பொறுத்தவரை கில் வந்து அடிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அவருடைய பெர்சன்டேஜும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சிவிசி கம்மியாக தான் இருக்குது. ரெண்டாவது அது மட்டும் இல்லை, இந்த மேட்ச்சில் அவருக்கு பார்த்தீங்கன்னா த்ரெட்டு யார்கிட்ட இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து ஷார்துல் தாக்கூர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்துல் தாக்கூரோடைய இன்ஸ்விங் செகண்ட் இன்னிங்ஸில் அவர் ஒரு நல்ல இன்ஸ்விங் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னாலும் பண்ணுவார். இந்த கிரவுண்டு கொஞ்சம் பிச்சாகி வரும் மாதிரி ஒரு நக்கல் டெலிவரியில் வந்து இவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜடேஜாவை விட சாண்ட்னர் உள்ளே இருந்தார்னா அவர் பால் அவுட் ஆவார். ஏன்னா அவர் தான் ஸ்லோ டெலிவரி போடுவார். ஜடேஜாவை கொஞ்சம் வேகமாக பண்ணுவார். அதை விட இங்கே ஸ்லோ டெலிவரி போடுறவங்களுக்கு அந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். சப்போஸ் இவங்க 2 பேர் பால்ல அவுட் ஆகலைன்னா இவர் எப்படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். இல்லை ஜிடி வின் ஆகிற மாதிரி டீம் எடுத்தீங்கன்னா ஒரு சிவிசி கொடுத்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்தவரை. இந்த மேட்சை பொறுத்தவரை கெய்க்வாட் கில்லில் இப்போ இருக்கிற கண்டிஷன் வர நான் சொல்கிறேன். அடுத்த டெலிகிராமில் அது மாறுச்சுன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். அதில் கில் கெய்க்வாடில் ஒருத்தங்க இந்த மேட்ச்சு ஃப்ளாப் ஆயிடுவாங்க. அது வந்து நீங்கள் எப்படி எடுக்கலான்னா சிஎஸ்கே வின் ஆகிற மாதிரியான மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் கெய்க்வாடை எடுக்கணும், இல்லைன்னா கில்லை எடுக்கலாம். கில்லை மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவருக்கான அந்த ஸ்விங் பண்ணுற இது இப்போதைக்கு இல்லை. அந்த தேஷ்பாண்டே பவர் பிளேயில் நல்லா ஸ்விங் பண்ணானா மட்டும்தான் இவர் அவுட் ஆக ஒரு சில வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சாண்ட்னர் பாலில் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் கில் கெய்க்வாடில் ஒருத்தங்க ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டூபே சாய் சுதர்சன் ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த மேட்ச் பொறுத்தவரை டூபே இப்போ 1 டவுன் வராரு. இப்போ ஃபர்ஸ்ட்டு கெய்க்வாட் அவுட் ஆயிடுறாருன்னா இப்போ வந்து ஜடேஜாவை இறக்குறாங்க. சம்டைம்ஸ் ஜடேஜாவை இறக்குறாங்க, இல்லைன்னா மிச்சல் வராரு. அதுக்கு பதிலாக இப்போ டூபே உள்ளே வராரு அப்படின்னா டூபே இந்த மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த 2 பேருமே ட்ரீம் டீம் வர ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்சை பொறுத்தவரை இவங்க 2 பேருமே
உள்ள வர டூபேயும் வர வாய்ப்பு இருக்கு, சுதர்சனும் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா டூபேயையும் சுமன் கில்லையும் நீங்க எடுத்துட்டு நீங்க கெய்க்வாடை வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். கில் கெய்க்வாட்ல ஒருத்தங்க உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க கில்ல எடுக்க விருப்பம் இல்லைன்னா டூபேயும் சுதர்சனையும் எடுக்கலாம். ஆனா அந்த பெர்சன்டேஜை வந்து நீங்க அப்ப பார்க்கணும், யார் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுல ஒருத்தங்களை நீங்க மிஸ் பண்ணலாம். மில்லர் வந்து மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இந்த மேட்ச் மில்லரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். இப்போ ஒருவேளை சாய் சுதர்சன் ஃபிளாப் ஆவாரு, சாய் சுதர்சன் வந்து கொஞ்சம் அந்த ஸ்விங் பண்ற பால்ல கொஞ்சம் மிஸ் ஆவாரு. நம்ம வந்து லாஸ்ட் மேட்ச் கூட சொல்லியிருந்தோம். இப்போ அந்த அளவுக்கு யார் ஸ்விங் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா சார்துல் தாக்கூர் தவிர வேற யாரும் இப்போதைக்கு சென்னையில இல்லை. அப்படி இவர் தேஷ்பாண்டே பண்ணும் போது அவர் இருந்தானா மட்டும்தான் தேஷ்பாண்டே ஓரளவு தான் பண்ணுவாரு, ரொம்பலாம் பண்ண மாட்டார். ஸோ அப்போ அந்த மாதிரி அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா பண்ணிடுவார். ஸோ சுதர்சன் அப்படி பண்ணலைன்னா நீங்கள் மில்லரை சுதர்சன் மில்லரில் நீங்கள் ஒருத்தங்களை எடுத்து கொடுக்கலாம். அப்படி மில்லர்ஸ் லோ பர்சன்டேஜில் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்படி இருந்தால் செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. தேஷ்பாண்டேயை வந்து இந்த மேட்சை பொறுத்தவரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் இப்போதைக்கு டீமில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவர் இப்போ இவர் தான் இருக்காரு. ஸோ இவரை வந்து நீங்கள் ஒரு டீமில் வச்சே எடுக்கலாம். இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்குது, இல்லை 2 பேரும் வர வாய்ப்பு இருக்குது. அந்த இன்னிங்ஸ் வைஸ் நீங்கள் இன்னிங்ஸ் வைஸ் எடுத்தாலே பிளேயர்ஸை எடுத்துடலாம். இப்போ இந்த கேட்டகரியில் மேக்சிமம் மிச்சல் தான் எல்லாரும் எடுப்பாங்க. தோனியை எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம்னா தோனி லாஸ்ட்டு தான் வராங்க. ஸோ அவங்களுக்கு அந்த விக்கெட் கீப்பர் பாயிண்ட் வச்சு வர்றது மட்டும்தான் அவங்களுக்கு வருது. பேட்டிங் அவங்க லாஸ்ட் வந்து ஒரு 10 ரன்ஸு 15 ரன்ஸ் தான் அடிக்க முடியுது. அவங்களுக்கு கொஞ்சம் அந்த காலில் அந்த ஊண்டோட தான் விளையாடுறாங்க. ஸோ நம்ம சேஃப் பிக்காக போகிறதா இருந்தால் டேரி மிச்சல் எடுக்கலாம். இவருடைய இது வந்து இப்போ கம்மியாக இருக்கிறதுனால இந்த கேட்டகரியிலேருந்து ஒருத்தங்க மேக்சிமம் உள்ளே வருவாங்க. மேபி இப்போ ஹை பாயிண்டாகவும் எடுத்து விளையாடுவாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி இது. ஸோ இவரை நம்ம அதில் வந்து ட்ரை பண்ணிடலாம். ஆனால் லைனப்பில் அவர் பொசிஷன் எதில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். 1 டவுன்லாம் தாண்டி மொயின் அலி தாண்டி வருதுன்னா கூட ரிஸ்க் எடுத்துட்டு லீவ் பண்ணலாம். இப்போ இந்த ரகானே விஜய் சங்கரில் ஒருத்தங்க உள்ள வர வாய்ப்பு இருக்குது. ரகானேக்கு இந்த மேட்ச்சு எப்படின்னா அவருடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு சரியில்லை. ஆனால் அவருடைய நார்த்தில் விளையாடும் போது அவர் சம்டைம்ஸ் நல்லா ப்ளே பண்ணுவார். இந்த வென்யூவில் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த ரகானே நல்லா ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நீங்கள் எப்படி எடுக்கலாம்னா 2 விதத்தில் எடுக்கலாம். இப்போ டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகுது, விக்கெட் வந்து பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுது, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது, பிச்சு நீங்கள் லாஸ்ட் அப்டேட் ஆகும்போது இருக்குன்னா இந்த ரகானே மஸ்ட் பிக்கில் வருவார். சப்போஸ் சிஎஸ்கே வின் ஆனாலும் சரி, லாஸ் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்தாலும் சரி, இவரோட பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கும். அடுத்து இந்த மேட்சை பொறுத்தவரை ஜடேஜாவை விட இப்போ சாட்னர் உள்ள இருக்கிறாரு அப்படின்னா இவர் தான் ஒரு மஸ்ட் பிக் மாதிரி இருப்பார். ஏன்னா இந்த பிச்சுக்கு யார் ஸ்லோ டெலிவரி பவுலிங் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் விக்கெட் நிறைய விழும். ஸோ சாட்னர் தான் அது பண்ணுவார். ஜடேஜா வந்து கொஞ்சம் வேகமாக தான் பண்ணுவார். ஆனால் ஜடேஜாக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னா அது அவரோட ஹோம் கிரவுண்டு, கேட்டிங்களா? ஸோ அப்போ நீங்கள் ஜடேஜாவை நான் எடுத்து தான் அவன் ஹோம் கிரவுண்ட் பிளேயரு, அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜடேஜா சாட்னர் எடுத்துட்டு மொயின் அலியை கூட நீங்கள் விட்டுறலாம். ஆனால் சாட்னர் விட்டுறாதீங்க, அவர் பேட்டினும் பண்ணதுக்கான எபிலிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த எஸ்கான் திவேத்தியாவில் நீங்கள் ஒருத்தங்களை வந்து நீங்கள் எடுத்து பார்க்கலாம். எஸ்கான் வந்து நல்லா இந்த பிச்சில் ஸ்ட்ரைக் பண்ணுறாரு, அவரை கூட ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொஹித் சர்மா ஷர்துல் தக்கூரில் மொஹித் சர்மாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. ஷர்துல் தக்கூர் செகண்ட் இன்னிங்ஸ்னாலும் ட்ரை பண்ணலாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த கிரவுண்டில் ஸ்லோ டெலிவரி வந்து இவர் அழகாக போடுவார். மொஹித் சர்மா வந்து இந்த இடத்துல மஸ்ட் பிக்காக இன்னைக்கு வருவார். மொஹித் சர்மாவை எல்லா டீம்லையும் எடுங்க. மொஹித் சர்மா எடுக்கும்போது 100 அகமதை விட்டுட்டு நீங்கள் ஷார்துல் தாக்கூர் கூட இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் அவர் மட்டும்தான், இப்போ அவரும் தேஷ்பாண்டே இருக்காங்க. ஸோ இவரை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த ஜோஷுவா லிட்டில் வந்து ஒரு 1 or 2 விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டார்னா அவர் நல்லா போட வாய்ப்பு இருக்குது, 2 விக்கெட் வரை எடுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் பவுலிங் போட்டார்னா ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அடுத்து இவர் வந்து இந்த மேட்ச் பிளே பண்றாரு எஸ்ஸிங்னா இவர் எல்லாமே நிறைய ஷார்ட் பிச் பவுலிங் போடுறாரு. ஷார்ட் மிக்ஸ் ஆகுது, இது பெரிய லாங் கிரவுண்டு, ஸோ பெரிய ஹிட்டரால மட்டும்தான் அடிக்க முடியும். அவங்க அந்த மாதிரி மிஸ் ஆகுதுன்னா கேட்ச் நிறைய ஆகும். ஸோ இவர் கெல்சன்ல ஒருத்தங்களை நீங்க கண்டிப்பா எடுத்துதான் ஆகணும். ட்ரீம் டீம் வருவாங்க மேக்சிமம். சாகா வந்து விக்கெட் கீப்பர் பொசிஷன்ல ஒரு சேஃப் பிக்கு, அவர் எடுத்துதான் இந்த இதில் ஆகணும். ஸோ ஜோஸ்வா லிட்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்க. இவங்க 2 பேரில் ஒருத்தங்களை ட்ரீம் டீம் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஷார்துல் தாக்கர் எடுக்கலைன்னா நீங்கள் 2 பேர் ட்ரை பண்ணுங்க, இல்லைனா ஒருத்தங்களை ட்ரை பண்ணுங்க போதும். விர்த்துமன் ஷாகா வந்து லோ பெர்சன்டேஜில் இருக்காரா, அவருடைய இது இறங்கிருச்சு. விர்த்துமன் ஷாகா வந்து யார்கிட்ட அவருக்கு த்ரெட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா கிட்ட மட்டும்தான் இருக்கு. ரவீந்திர ஜடேஜா பவர் பிளேக்கு அப்புறம் தான் உள்ளே பிளே பண்ண வருவார். மேபி அவர்கிட்ட வரலன்னா சாட்னர்கிட்டயும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் சப்போஸ் அடிச்சாருன்னா ஒரு 20 ரன் வரைக்கும் அடிச்சா கூட அவர் ட்ரீம் டீம் வந்துருவார். ஸோ அதனால ஒரு வாய்ப்பு இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தோனி எடுக்கலன்னா இவரை தான் நீங்க எடுத்து ஆகணும். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 2 இல்லைன்னா 3, 2 தான் மேக்சிமம் வரும். இந்த இதில் பார்க்கும்போது இதுல இருந்து 1, சாட்னர்ல எஸ்கான்ல இருந்து 2, மோஹித் சர்மா 1. இது வந்து ஒரு சேஃப் பிக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இத்தனை பேர் உள்ள கன்ஃபார்மாக விளையாடுறாங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஷார்துல் தாக்கூரை ரொட்டேஷன் பண்ணி எடுங்க. சிஎஸ்கே வின் ஆகிற மேட்ச்ல கண்டிப்பா லோ பெர்சன்ட்ல இருப்பாரு. இந்த மாதிரி நார்த் கிரவுண்ட்ல அவர் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவார். ஸ்லோ பிச் ஆகுதுன்னா இவர் தான் நல்லா போடுவார் இந்த மேட்ச்ல. இப்போ சிவிசி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயர் நம்ம ஏற்கனவே கெய்க்வாட சொல்லியிருந்தோம். இவருக்கு ஒன்று இது கொடுத்து பாருங்க, ஹிட்டும் ஆகலாம், ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி ஜடேஜா சிவிசி அளவுக்கு வருவாராங்கிறது ஒரே ஒரு இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அது குஜராத் கிரவுண்டு, இவருடைய ஹோம் கிரவுண்டு, அங்கே அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்கும், பிச்சு எப்படி பண்ணுவாருன்ட்டு ஒரே ஒரு சான்ஸ். அவர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாரு, செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா செகண்ட் பவுலிங் போடுறாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் பவுலிங் போடுறாருன்னா ஒரு சிவிசி கொடுத்து பாருங்க. அதே நேரத்தில் கொண்டு கெய்க்வாடு கொடுக்காதீங்க, வரமாட்டாங்க. ரஷீத் கானுக்கு செகண்ட் பவுலிங்ல வேணா ட்ரை பண்ணலாம், ஆனால் விசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சிவம் டூபே கெய்க்வாடில் ஒருத்தங்களுக்கு வந்து டீம்ல எடுத்து சிவிசி கொடுத்து பாருங்க, அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. சிவம் டூபேயோட லைனப் பார்த்துட்டு ஒரு விசியும் சியும் கொடுங்க. ஏன் அப்படின்னா இனிமே இவர் ஃபுல்லா பிளேயிங் 11 தான் உள்ள விளையாடுவார், கிரவுண்ட் ஃபுல்லா விளையாடுவாரு, பவுலிங் பண்ணுவாரு. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், டூபே வந்து ஒரு லோ டெலிவரி பண்ணுவாரு. மேக்சிமம் பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுச்சுன்னா இவர் ஒரு லோ டெலிவரி மாதிரி போடுவார். ஹையா வர மாதிரி பிச்சு ஆகி ஹையா வர மாதிரி இருக்கும், ஆனால் லோவா போவோம். அந்த மாதிரி இதில் கில் வீக்னஸ் உண்டு. ஸோ அந்த மாதிரி அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இவர் பேட்டிங்க்கு இல்லைனாலும் பவுலிங்ல உங்களுக்கு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல 20 ரன்னும் பவுலிங்ல 2 விக்கெட் எடுத்தாலும் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்கு. சுதர்ஷன் வந்து பேட்டிங் வச்சு மட்டும்தான், ஒரு விசி வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சலுக்கு நீங்க சிவிசி கொடுக்குறீங்க அப்படின்னா கெய்க்வாட டீம்ல இருந்து எடுத்துருங்க. எடுத்துட்டு டூபேயை வச்சுட்டு இவருக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த கேட்டகரியில இருந்து வர ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மில்லர் வரும்போது மட்டும்தான் மோயின் அலிக்கு ஓவர் கொடுப்பாங்க, இல்ல சுதர்சன் டயத்துல ஓவர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கும் போது அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி அவர் இதுல அவுட் ஆகலைன்னா ஜடேஜா பால்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் விசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க் தான். செகண்ட் இன்னிங்ஸ் பண்றாருன்னா கொடுத்து பாருங்க, ஒரு ரிஸ்க் விசி கொடுத்து பார்க்கலாம். தேஷ்பாண்டே வந்து சில டைம் 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்துருவாரு. அந்த பிச்சு அவருக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா கண்டிப்பா எடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் சிவிசி கொடுத்து வேணா பாருங்க. இதுல ரகானே வந்து ஒரு ரிஸ்கா ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இந்த இதே கேட்டகரியில ஒரு டீம் எடுத்தீங்கன்னா சாட்னருக்கு ஒரு சிவிசி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் பண்ணத வாய்ப்பு இருக்கு. மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஒரு விசி அளவுக்கு இவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. நூர் அகமது ரஷீத் கான்ல ஒருத்தங்களை எடுங்க, அதே இந்த பிச்சுக்கு போதும். அதே மாதிரி கிளசன் இதுல ஒருத்தங்களை எடுத்துட்டு இந்த இங்குக்கு வேணா கொடுத்து பாருங்க.
மேபி வர ஒரு வாய்ப்பு இருக்குது. மேலே 50%க்கு மேலே கீழே எத்தனை பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும்னு பார்த்துக்குங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் பிச்சாக இருந்தால் ஒரு 4 to 5 எடுங்க. பவுலினுக்கு மாறுதுன்னா ஒரு 6 வரைக்கும்னாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொல்லியிருக்கிற இந்த இப்போ லோ பர்சன்டேஜ் பிளேயர்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த ரகானே, இந்த 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 கேட்டகரியில் ரகானே வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாண்ட்னர் வர வாய்ப்பு இருக்குது. மோஹித் சர்மாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வர, இந்த மாதிரி நீங்கள் வந்து வேரியேஷன் பண்ணி ட்ரை பண்ணி அந்த பிளேயர்ஸை வந்து பிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.